நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. வெள்ளிக்கிழமை நம்முடைய மார்க்கெட்டு லீவுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஏசியன் மார்க்கெட்லாம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுனு. நிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா 4%, அதுக்கப்புறம் தைவான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 4%, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொரியன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 7% கிட்ட நல்ல ஒரு டவுனு. கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு. எல்லாமே ஜகார்த்தா, இந்தோனேஷியா, ஷாங்காய் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கடுமையான ஒரு செல்லிங் ப்ரெஷரு. நம்மோட இது வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு டே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, 120, 130 பாயிண்ட் டவுன்ல தான் இருந்தது. அதுக்கப்புறம் சிங்கப்பூர் இதோடைய மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி ட்ரேட் ஆகும்போது கொஞ்சம் 6 பாயிண்ட் தான் மைனஸ்ல இருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே மைனஸ்ல தான் இருக்கு. அமெரிக்கன் மார்க்கெட் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. ஒரு ஃப்ளாட்டு தான். பார்ப்போம் நாளைக்கு மண்டே நாளைக்கு சண்டேக்கு அப்புறம் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய மார்க்கெட்டு எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வாரில ஒரு சின்ன ஒரு நியூஸு. அது என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து ஏதோ ஒரு கப்பல அழிச்சிருக்காங்க. அதுக்கு பதிலா வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஈரானும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நாங்களும் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீஸ் ஃபயர் வயலேஷன் ஆயிருக்கு. அதனால மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, செல்லிங் பிரஷர் ஆயிருக்கலாம். என்னன்னு தெரியல. மண்டே தான் நமக்கு தெரியும் நம்முடைய மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு. இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, 24,000க்கு மேல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்முடைய நிஃப்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, 24,000க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த வீடியோல ஒரு 5 ஸ்டாக்குங்க. ரொம்ப முக்கியமான ஸ்டாக்கு. நம்ம நண்பர்கள் கேட்டவோட ஸ்டாக் மட்டும் சொல்லலாம். கொஞ்சம் நல்ல டிஸ்கவுண்ட்ல இருக்கு. இந்த ஸ்டாக்ல என்ன பாசிட்டிவ்னா, ரிசல்ட் நல்லாவே குடுத்துருக்காங்க. எஃப்ஐடிஐ வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, சில ஸ்டாக்ல இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. சில ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டரும் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த 5 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் செக்டார்ல உள்ளது. நம்ம நண்பர்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்ட ஸ்டாக்கு தான். அத பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ரொம்ப முக்கியமான வீடியோ. நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம லாஸ்ட்டா போட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டல் ஸ்டாக்க பத்தி வீடியோ போட்டிருந்தோம். ஒரு 200 பேர் தான் பார்த்துருக்கீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு வீடியோவும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ரெக்கார்ட் பண்ணி, எடிட் பண்ணி, ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் நான் வந்து வீடியோ போடுறேன். நம்ம சேனல்ல போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பாருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஒவ்வொரு வீடியோலும் என்ன பத்தி நம்ம எத பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்கிறது நமக்கு தெரியும். நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்காமயே வந்து டெலிகிராம் குரூப்லயோ, வாட்ஸ்அப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டாக்க பத்தி கேட்குறீங்க. நான் வீடியோ வந்து போடும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்க பத்தி டீட்டெயிலா வந்து நம்ம சொல்லியிருப்பேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து சொல்றது என்னன்னா, வீடியோ தொடர்ந்து பார்த்து எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நாலேட்ஜ் இம்ப்ரூவ் பண்ணுங்க. அதனால தான் சொல்றது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற 5 ஸ்டாக்கில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா என்சிசிசி. இந்த ஸ்டாக் நிறைய பேருக்குமே தெரியும். இந்த ஸ்டாக் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆர்டர் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டாக்கை பற்றி. அது இவங்க வந்து எடுக்கிற ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கோம். இவருடைய மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். ஸ்டாக் பி 13 இருக்குது. ஆர்ஓசி ஆர்ஓஇ சுமாராக இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. 1.5% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 52 வார லோக்கு பக்கத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 2. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கடன் கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கு. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன துறையில இருக்காங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, அதுக்கப்புறம் பில்டிங்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், வாட்டர் அண்ட் என்வாயர்மென்ட்டு, எலக்ட்ரிக்கல் டிஐடி, அதுக்கப்புறம் இரிகேஷன், மைனிங்கு, ரயில்வே, நார்த் கோல் பிளாக்கு, அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட்டு நிறைய இதில வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இவங்களுக்கு நிறைய இடத்துல ப்ராஜெக்ட்டும் கிடைக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா அந்த வாட்டர் என்வாயர்மென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எங்களுக்கும் அடிஷனலா வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைக்கிற சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த ஸ்டாக்கோடைய சார்ட்ட பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் தாங்க. ஒரு சைடு வேல தான் இருக்கு. இவங்களோட ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் குவார்ட்டர் மார்ச் ரிசல்ட். இப்போ அடுத்த மாசம் ரிசல்ட் வரப்போகுது. மார்ச் ரிசல்ட் பார்க்கையில இவங்களுடைய சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு சேல்ஸ் குடுத்திருக்காங்க. 4,868 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, 6,000 கோடி. நல்லாவே இவங்களுடைய சேல்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு. குவார்ட்டர் இயர் ஆன் இயரும் பார்க்கையில நல்லாவே இன்கிரீஸ் ஆயிருக்குங்க. அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் பாருங்க 217 கோடி. லாஸ்ட் குவார்ட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 135 கோடி. அத கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 80 கோடிக்கு மேல அதிகமா பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் மார்ச்ல பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 265 கோடி. அத கம்பேர் பண்ணும்போது கம்மியா தான் பண்ணியிருக்காங்க. வருங்காலத்தில இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ரிசல்ட் குடுத்தாங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்தரா குரோத் ஆறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா, இவங்ககிட்ட ஆர்டர் புக் நல்லாவே நெறையா இருக்குங்க. இயர் ஆன் இயர் பார்க்கையில 48 கோடியிலிருந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 726 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வ்ல பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, 7,000 கோடிக்கு மேல ரிசர்வ் வச்சிருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, 3,457 கோடி கடன் இருக்கு. லாஸ்ட் குவார்ட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1,594 கோடி தான் இருக்கு. இப்ப வந்து கடன் வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் பண்ணியிருக்காங்க.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. இவங்க 350 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் நியூஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த வார்னால பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் இவங்க பண்ணுற ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் சில கவர்மெண்ட் ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, வேறு ப்ரைவேட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அமௌண்ட் டிலே ஆனிச்சுன்னா அதுவும்னால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மார்ஜின், இவங்களுடைய ப்ராஃபிட் எல்லாம் பாதிக்கப்படும். எப்போதுமே ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியில் உள்ள பாசிட்டிவ், நெகட்டிவ் ரெண்டுமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணும்போது உங்களுக்கு பயம் இல்லாமல் ஹோல்டு பண்ணலாம். இறங்கும்போது அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கும்போது சரி, மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இந்த ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் பயப்பட மாட்டீங்க. அதனால தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். புரியாமல் ஒரு ஸ்டாக்கை போய் கண்ணு மூடிக்கிட்டு வாங்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ட்ரேட் ரிசீவபிள் இவங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டே பாருங்கள், 3784 கோடி வர வேண்டிய அமௌண்ட்டே இருக்குது. அது முக்கியமான காரணம்னா இவங்க ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிருப்பாங்க, பேமெண்ட் டிலே ஆகும். இந்த மாதிரி கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மைனஸ் பாயிண்ட்டாகவே இருக்கும். பாருங்கள், 3784 கோடிங்கிறது மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டு இவங்களுக்கு ட்ரேட் ரிசீவபிள். அதாவது இவங்க வந்து கான்ட்ராக்ட் பண்ணி முடிச்சிருப்பாங்க அந்த வர வேண்டிய அமௌண்ட்டு. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்ரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 22.11லேருந்து 22.10 இருக்குது. ஆரம்பத்தில் 22 இருக்குது. அங்கேருந்து பார்க்கையில 22.81% பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 11.49லேருந்து 12.11 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவ் நியூஸு, இதுவும் பாசிட்டிவ் நியூஸு தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஐயும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 15.30லேருந்து பார்த்தீங்கன்னா 16.40 இதில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கு விற்றுருக்காங்க. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்ரு, எஃப்ஐ, டிஐ வாங்கியிருக்காங்க, பப்ளிக்கு விற்றுருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு நம்மளுக்கு இருக்கிற டேட்டாவோட எஃப்ஐக்கு, டிஐக்கும் அதிகமான டேட்டா தெரியும். ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ, டிஐ வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரிக்கே கண்ணை மூடிட்டு இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க கம்பெனியை போய் மீட் பண்ணியிருப்பாங்க. கம்பெனியோடைய ரெப்ரசன்டேட்டிவ், எம்டி எல்லாரும் மீட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய ஃபியூச்சர் குரோத் என்ன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டு தான் அவங்களுடைய ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும் எப்போதுமே. இந்த ஸ்டாக்கு என்சிசிசி நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது. இதோடைய சார்ட்டை நம்ம பார்க்கலாம். டெக்னிக்கல் வியூவில் இது ஒரு சாம்பிள் டேட்டா தாங்க. இது ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வேல இருக்குது. ரொம்ப நாளுங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2026 ஜனவரி, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2025 டிசம்பரில் ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வேல தான் இருக்குது. இங்கே வந்து பாக்ஸ் போட்டிருக்கு, ரெக்டாங்கிள் பாக்ஸ். அந்த பாக்ஸ்குள்ளேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான ஒரு சப்போர்ட் ஆகிட்டு ஒர்க் அவுட் ஆகும். இந்த ட்ரெண்ட் லைன் டவுன் சைடு வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சப்போர்ட். அந்த சப்போர்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸில் கீழே வருது, இல்லை மேலே இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போதான்னு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை, இந்த ஹையை உடைக்காத வரைக்கும் இது ஒரு சைடு வேல தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கே ஒரு டைம் டச் ஆகிருக்கு, இங்கே ஒரு டைம் டச் ஆகிருக்கு, அங்கே தான் ரிஜெக்ஷன் ஆகி கீழே வந்திருக்கு. என்ன மாதிரியே நீங்களும் ஒரு கம்பெனியுடைய சார்ட் எடுத்து சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிடென்ஸ் எங்கே இருக்குது, ஒரு ஸ்டாக்கில் நம்ம எங்கே என்ட்ரி ஆகலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம், அந்த ஸ்டாக்கில் என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத கற்றுக்கணும்னா நம்ம யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆயிருக்கு. ஜஸ்ட்டு 119 ரூபா தான் 1 மந்த்துக்கு. நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்னு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்டு வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போடுறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணாத நபர்கள் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் நாலேஜை கேதர் பண்ணுங்கள். அடுத்தது 2வது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கிரிட்டு. பவர் கிரிட் வந்து பார்த்தீங்கன்னா 2,64,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 16, ஆர்ஓசி 9.24, ஆர்ஓஇ 16 இருக்குது, பேஸ் வேல்யூ 10 இருக்குது. ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா 3.17, நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்கு இது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 51, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, கடனும் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க, 1க்கு மேலே அதிகமாக இருக்குது. பெக் ரேஷியோ ரொம்பவே அதிகமாக இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்மிஷன் கவர்மெண்ட் கம்பெனி. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வேல இருக்குது, நல்ல ஒரு ஹை போயிட்டு நல்ல ஒரு டவுனில் இருக்குது. இந்த மாதிரி பியூ ஸ்டாக்கு, பவர் கிரிட்டு, அதுக்கப்புறம் கோல் இந்தியா, என்டிபிசியில் நான் வந்து எப்படின்னா யூஸ் பண்ணுவேன்னா நல்ல ஒரு டவுனில் வரும்போது வந்து உடனே வாங்குவேன். அதுக்கப்புறம் 20-25% கிடைக்கும் போது விற்றுட்டு வெளியில் வந்துடுவேன். அந்த ஒரு குவார்ட்டரில் நமக்கு டிவிடெண்ட் கிடைச்சிரும். நம்ம வந்து அதுலேயும் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த மாதிரி 20-25% போகும்போது அதுலேயும் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் நான் யூஸ் பண்ணுறேன். இவங்களுடைய சேல்ஸ் பாக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா 11,000 கோடி 666 சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. குவார்ட்டரோட இயர் கம்மியாக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் மார்ஜின் நல்லாவே கம்மியாக இருக்குது. ஆனால் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கூடியிருக்கு. அது முக்கியமான காரணம்னா இவங்க வந்து டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க, மைனஸில் இருக்குது. அதனால் டேக்ஸே கட்டலை. இவங்களுக்கு வந்து ஏதோ ரீஃபண்ட் கிடச்சிருக்கு.
அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் நல்லாவே கூடியிருக்குங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் அடியா இருக்கும். இன்ட்ரெஸ்ட் அதிகமாக பே பண்ணியிருக்காங்க. அதர் இன்கமில் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா இருக்கு. டிப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாவே வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பென்ஸும் கூடியிருக்கு உங்களுக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, 5000 கோடி இருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 15,000 கோடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வ்ல பார்க்கையில 96,000 கோடி ரிசர்வ் இருக்கு. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, 1,48,000 கோடி கடனும் கொஞ்சம் அதிகமா வச்சிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளஸ்ல தான் இருக்குங்க. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அப்படியே தான் இருக்கு. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, இதில இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் நியூஸ் சொல்லலாம். டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, செல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கம்மியா தான் செல் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு பெருசா செல் பண்ணல. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா, இதில செல் பண்ணியிருக்காங்க. பவர் கிரிட். பவர் கிரிட்டோட நம்ம சார்ட் பார்க்கலாம். டெக்னிக்கல் சார்ட் பார்க்கலாம். ட்ரேடிங் வியூல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பவர் கிரிட். பவர் கிரிட் இன்வெஸ்ட்மெண்ட் அது கிடையாது. அது பிஜி இன்வெர்ட்டு. பவர் கிரிட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ போயிருக்குன்னா 2024 ஜூன்ல போயிருக்கு ஆல் டைம் ஹை. அங்கேருந்து நல்ல ஒரு டவுன் ஆயிருக்குங்க. டவுன் ஆயினா 2024, 25 மார்ச்ல ஒரு டவுன் ஆயிருக்கு. அதே தான் கொஞ்சம் ஹைப் ஆயிட்டு மறுபடியும் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. மறுபடியும் ஒரு ஹைப் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் பக்கத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்ட் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை பெர்சன்டேஜ் டவுன்ல இருக்குன்னா, ஆல்மோஸ்ட் 12% மேல டவுன் இருக்கு. ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20% மேல டவுன்ல இருக்கு. பவர் கிரிட் நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம 3வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பாலு போர்ச். பாலு போர்ச் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம மல்டி பேக்கர் ஸ்டாக்லயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் செக்டார்லயும் பார்த்தீங்கன்னா, இப்ப புதுசா வந்து என்ட்ரி ஆயிருக்காங்க. இவங்களுக்கு அமெரிக்காவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்குக்கு அது ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 52 வாரம் லோக்கு பக்கத்துல நல்லா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10, ஃபியூச்சர்ல ஸ்வீட் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, 21 நல்ல கொஞ்சம் பிலாம் ரொம்ப வேல்யூவேஷன் கம்மியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா டீசென்ட்டா இருக்கு. இண்டஸ்ட்ரி பி வந்து 28. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 54.4 வச்சிருக்காங்க. கொஞ்சோன்னு ப்ளஸிங் வச்சிருக்காங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழ தான் இருக்கு. சுத்தமா கிடையாதுங்க. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் 1க்கு கீழ தான் இருக்கு. இவங்களுடைய பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ காம்போனன்ட்ஸுங்க. கிராண்ட் ஷாஃப்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சேஸ் காம்போனன்ட், டிரான்ஸ்மிஷன் அண்ட் கிளட்ச் சிஸ்டம், பிரேக் காம்போனன்ட், டவ்விங் அக்சஸரீஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆயில் அண்ட் கேஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஃப்ளோ கண்ட்ரோல் காம்போனன்ட் தயாரிக்கிறாங்க. லிஃப்டிங் கொக்கு இருக்குது அவங்கள்ட்ட. அதுக்கப்புறம் ஏர் அண்ட் டிஃபென்ஸ் செக்டார்லையும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேயும் இவங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ அது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, ஏ டிஃபென்ஸ், ஏரோஸ்பேஸ், ரயில்வே மூலமா 13% இவங்களுக்கு வருமானம் வருது. அதுக்கப்புறம் ஹெவி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் வந்து 16%, அக்ரிகல்ச்சரில் 36%, ஆயில் அண்ட் கேஸில் 5%, பவர் ஜெனரேஷனில் வந்து 10%, கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து 20% இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் வந்துகிட்டு இருக்கு. இவங்களுக்கு 53 ஏக்கரில் கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காங்க பெங்களூரில். இந்த ஸ்டாக் வந்து லாங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வேல தாங்க இருக்குது. உங்களோட ரிசல்ட் பார்க்கலாம். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆப்பரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்குங்க. நெட் ப்ராஃபிட் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, 66 கோடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, 71 கோடி. ஒரு 5 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் மார்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, 63 கோடிங்க. அதை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கோடி இன்க்ரீஸ் அதிகமா தான் பண்ணியிருக்காங்க. ஈரானியர் பார்க்கையில 8 கோடியில வந்து பார்த்தீங்கன்னா, 250 கோடி. ஈரானியர் பார்க்கையில இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா குரோ ஆயிட்டே தான் இருக்கு. இந்த ஜூலை ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. லாஸ்ட் 10 இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் 26% வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டருக்கு ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்குங்க. ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே அதிகமா வச்சிருக்காங்க. பாரோயிங்ல பார்த்தீங்கன்னா 152. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, -7 அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கேஷ் கன்வர்சேஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவ்ஸ். டெப்டார் டேஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் தயாரிச்சு அதை வித்து அவங்களுக்கு கையில காசு வரது வந்து பார்த்தீங்கன்னா, டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. இடையில கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர் பேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் 54.39, லாஸ்ட் குவார்ட்டர்ல 54.87லேருந்து கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வச்சிருக்காங்க. ஆனா கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க எஃப்ஐ. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் கிட்ட இந்த ஸ்டாக் கொஞ்சம் இருக்குங்க 4% மேல. பப்ளிக் இந்த ஸ்டாக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பாலு பொரிச்சியோட வந்து சார்ட்டை நம்ம பார்க்கலாம். எப்படி எந்த லெவல்ல இருக்குன்னு டெக்னிக்கலு. இது ஒரு சாம்பிள் டேட்டா தாங்க.
எந்த ஒரு பை கால், செல் காலும் கிடையாது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புல்லிஷ் பேரல் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஆயிட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் சைடு 1, 2 டைம் டச் ஆயிருக்கு. ஆப்போசிட் சைடு 1, 2 டைம் டச் ஆயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்மீடியேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான சப்போர்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ லைன் ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இது கீழ வந்துச்சுன்னா, அடுத்த சப்போர்ட் லைன் இந்த கிரீன் லைனு. ஏன்னா ப்ரீவியஸ் லோ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே தான் இருக்கு. இங்கே ஒரு சப்போர்ட் எடுக்க சான்ஸ் இருக்கு. இந்த ப்ளூ லைனை பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் இந்த பாக்ஸ்குள்ளேயே போகும். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டைம் டச் ஆயிட்டு 4த் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்போசிட் சைடு அப் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுவரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும். இவங்க நல்ல ரிசல்ட் குடுத்தாங்கன்னா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 4வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் டூரிஸ்டம் லெமன் ட்ரீன்னு ஒரு கம்பெனிங்க. லெமன் ட்ரீ ஹோட்டல் இது எல்லாருக்குமே தெரியும். 9,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலு. ஸ்டாக் விபி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 52 வார லோக்கு பக்கத்தில தான் இருக்கு. டிவிடெண்ட் குடுக்குறது கிடையாது. ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 38. இதோடைய ஆவரேஜ் ஸ்டாக் பி வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, 67 மீடியம் பி. அதோட பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டாக் பி நல்லாவே கம்மியா இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப கம்மியா தாங்க இருக்கு. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு அதிகமா இருக்கு. கொஞ்சம் கடன் அதிகமா தான் இருக்கு இந்த கம்பெனில. பெக் ரேஷியோ அதிகமா இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் ஸ்கேல் ஹோட்டல். அதாவது பார்த்தீங்கன்னா, அப்பர் ஸ்கேல், மிட் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல். லெமன் ட்ரீ ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல இருக்கு. இவங்க ரென்ட்டுக்கு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணிட்டு இருக்காங்க. புதுசாவும் இவங்க வந்து ஹோட்டல் கட்டி ரென்ட்டுக்கு விட்டுட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட 1 இயர் சார்ட்ட பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஹை போயிட்டு, நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டா, நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு. சைட்வேல இருக்கு லெமன் ட்ரீ ஹோட்டலு. இவங்களோட ரிசல்ட் வந்து பாருங்க. மார்ச் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 416 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 52 ஆயிருக்கு கூடியிருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டும் கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 82 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா, 116 கோடி. குவார்டர் அண்ட் குவார்டர் நல்லாவே கூடியிருக்குங்க. இயர் ஆன் இயர் பார்க்கையில 108 கோடியிலேருந்து 116 கோடி. அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, 8 கோடி அதிகமா பண்ணியிருக்காங்க. 2000 இயர் ஆன் இயர் உடைய ரிசல்ட் நம்ம பார்க்கையில 2015லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க லாஸ் மேக்கிங் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ரீசென்ட்டா 2023 தான் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. 141 கோடி, 182 கோடி, 243 கோடி, 282 கோடி. நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்கு. ரிசர்வ்ல பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, 600 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வ்ல வச்சிருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. 2000 கோடிக்கு மேல கடன் இருக்கு. கேஷ் ஃப்ளோ பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளஸ்ல தான் வச்சிருக்காங்க. அடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, -200ல இருக்கு. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் பார்க்கலாம். அதில என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்ல கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஏ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே செல் பண்ணியிருக்காங்க. அத யார் வாங்கியிருக்காங்கன்னா, பப்ளிக் தான் வாங்கியிருக்காங்க. லெமன் ட்ரீ ஹோட்டலுடைய நம்ம சார்ட்ட பார்க்கலாம் ட்ரேடிங் வியூல. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ரெசிடென்சில வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. 1, 2 டைம் ரிஜெக்ட் ஆயிருக்கு. 3ஆம் டைம் பக்கத்தில போயிருக்கு. இப்போ 4ஆம் டைம் அங்க பக்கத்தில இருக்கு. இன்கேஸ் இந்த ப்ளூ லைன பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, அடுத்தது அப் ட்ரெண்ட் போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இன்கேஸ் இங்கே ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னா, டவுன் சைடு வரதுக்கு கூட சான்ஸ் அதிகமா இருக்கு. அடுத்தது நம்ம கடைசியா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, என்எம்டிசி. என்எம்டிசி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்டாக் தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிவிசி ஸ்டாக் தான். மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, 24,000 கோடி. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 10. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா டீசென்ட்டா இருக்கு. 3.25% வந்து பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் குடுக்குறாங்க. பேஸ் வேல்யூ 1. ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழ தான் இருக்கு. பெக் ரேஷியோ 1க்கு கீழ தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் அருமையான ரிசல்ட் குடுத்துருக்காங்க. 7,600 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் பண்ணியிருக்காங்க டிசம்பர்ல. மார்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, 13,300 கோடிக்கு மேல பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான சேல்ஸு. குவார்டர் ஆன் குவார்டர், இயர் ஆன் இயர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 2,000 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் குவார்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 6,757 கோடி. அத கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 250 கோடிக்கு மேல அதிகமா பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டரும் சரி, இயர் ஆன் சரி சேல்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. மத்தபடி காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத், காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத், ஸ்டாக் பிரைஸ், இஜிஆர் எல்லாமே நல்லாவே இருக்கு ரெக்கார்டு. ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 33,000 கோடிக்கு மேல அதிகமா ரிசர்வ் வச்சிருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 6,000 கோடி தான் கடன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா கூடியிருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸு. டெப்டார் டேஸும் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மி பண்ணியிருக்காங்க. அது ப்ளஸ்ஸு. அடுத்து ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் நம்ம பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் சேம் தான். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா விற்கவும் இல்ல, வாங்கவும் இல்ல அப்படியே தான் இருக்கு. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்ல இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தான் வித்திருக்காங்க. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. என்எம்டிசி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு பேரல் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லாங் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் நல்லா அப் ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 2025 ஜனவரிலேருந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 1 1/2 வருஷம் அந்த ஸ்டாக் அப்டேட் ஆகிருக்கு. ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இதோடைய ஆப்போசிட் லைன டச் பண்ணும்போது கீழ வந்திருக்கு. அதே மாரி டவுன் சைடு வரும்போது மேல போயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது. இத பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, கண்டிப்பா ஃபர்தரா
இந்த ட்ரெண்ட் லைன் எங்கே ஆரம்பிச்சிருக்கோ அது வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும் இந்த ஸ்டாக்கில். என்எம்டிசி நம்ம இந்த வீடியோவில் பார்த்த 5 ஸ்டாக்குமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கானதாங்க. எந்த ஒரு ஸ்டாக்கை நம்ம பை பண்ணுறதோ செல் பண்ணுறதோ எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. எந்த ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறதாலும் விற்கிறந்தாலும் நல்ல ஒரு செபி ரிசர்ச் அட்வைசரை கேட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நிறைய நம்பர்கள் பார்க்குறீங்க, அதிகமான லைக் கொடுங்க. ஒவ்வொரு டைம் நீங்கள் எந்த அளவுக்கு லைக் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய நம்பர்களுக்கு போய் சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நம்ம வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதுவும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேங்க்ஸ் இருக்கும். சப்போர்ட் பண்ணுற நண்பர்கள் அதை தேங்க்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.